நேரம் பார்ப்போம். ஏசப்பா உமக்கு நன்றி சுவாமி. அப்பா இந்த காலை நேரத்துல ஆண்டவரே உன் பொற்பாதத்துல நிக்கிறோம் சுவாமி. அப்பா ஆண்டவரே தேவனே, அப்பா உனக்கு எனக்கு பலன் கொடுத்த கிருபைக்காக நன்றி ராஜா. ஆண்டவர் இருக்கிறவங்களையும் பார்க்குறவங்களையும் அப்படியே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா இந்த கூடுகை வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஆண்டவரே தனித்தனியாக குடும்பமா ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா செய்கிற ஒவ்வொரு ஹெல்ப் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே அப்பா ஆண்டவரே பார்க்குறவங்களும் இருக்கிறவங்களும் அப்பா எந்த ஜெபத்தோடு வந்திருக்கிறார்களோ ஆண்டவர் எந்த தேவையோடு இருந்திருக்கிறார்களோ நீர் அறிவீர் சுவாமி. அப்பா மன அழுத்தத்தையும் மன பாரத்தையும் அறிந்தவர் நீர் சுவாமி. அப்பா அதையெல்லாம் நிறைவேற்றி தாங்க ஆண்டவரே. உம்மோட சித்தத்தைப்படி ஒப்பு கொடுக்குற ராஜா. ஆண்டவரே அப்பா இந்த ஆராதனை தொடக்கத்துல முடிவு வரைக்கும் உங்க கருத்தை ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. நீங்க வழி நடத்தி தாங்க. நாங்க சிறுகிட்டோம், நீங்க பெருகிட்டோம் ராஜா. உங்க வார்த்தை கொண்டு பேசும்போது பாடல்களை பாடும் போது ஆண்டவரே ஆவியானவரை கிரியை செய்யுங்க அப்பா. ஆண்டவரே அப்பா நாங்க எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறோமோ அந்த காரியம் நிறைவேற்றி தாங்க அப்பா. ஆண்டவரே அப்பா நீங்க ஒரு சமாதானம் ஒரு சந்தோஷம் எங்க மகிழ்ச்சி எங்க குடும்பத்துக்கான கிருபத்தாங்க ராஜா. சபை மக்களுக்கும் ஆண்டவரே அப்படியாக நாங்க ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஆசீர்வதிங்க. சேலவிஷ்ணி பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ராஜா. எந்த கண்ணீரோட பார்க்குறாங்களோ ஆண்டவரே ஜெபத்தின் மூலமா கலந்து கொண்டா ஒரு ஆறுதல் கிடைக்கும். அந்த ஆறுதல் சமாதான பிள்ளைகளுக்கு நிறைந்து இருக்கட்டும் ஆண்டவரே அப்பா. பாடல் மூலம் நிறைந்திருக்கட்டும், வசனம் மூலமா நிறைந்திருக்கட்டும் சுவாமி. அப்பா ஜெபத்தினால் ஆண்டவரே அப்பா நாங்கள் இடை கட்டி ஆண்டவரே கொண்டு போக கிருபையாக இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த கால்வெள்ள கரங்களை தட்டி உற்சாகமாய் கர்த்தரை பார்க்க வந்திருக்கிறீர்கள். இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. அடைக்கலமாகிடும் இயேசுவின் நாமமே, அற்புதங்கள் செய்திடும் இயேசுவின் நாமமே. பாடுவோமே. அடைக்கலமாகிடும் இயேசுவின் நாமமே, அற்புதங்கள் செய்திடும் இயேசுவின் நாமமே. வாதை துன்பம் நோய்கள் யாவும் நீக்கிடும் நாமமே, வல்லமையின் நாமமே, இயேசுவின் நாமமே. பாடுவோமே. வாதை துன்பம் நோய்கள் யாவும் நீக்கிடும் நாமமே, வல்லமையின் நாமமே, இயேசுவின் நாமமே. சேர்ந்து பாடுவோம். இயேசுவின் நாமமே, ஆமென். மேலான நாமம், ஆமென் ஆமென். வல்லமையின் நாமமே. சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். மகிமையின் நாமமே. காலவெள்ள கரங்களை தட்டி இயேசுவின் நாமமே, ஆமென் ஆமென். மேலான நாமமே, ராஜா ராஜா வல்லமையின் நாமமே, ஆமென் ஆமென். மகிமையின் நாமமே. சேர்ந்து பாடுவோம். தடைகளை தாகத்திடும் இயேசுவின் நாமமே, ஆமென். தாவரமாக்கிடும். சேர்ந்து பாடுவோம். இயேசுவின் நாமமே, ஆமென் ஆமென். தடைகளை தாகத்திடும். சொல்வோமே. இயேசுவின் நாமமே, ஹalleluya.
நாமமே. பாடுவோமே மேலான நாமமே, கரங்களை தட்டி வல்லமையின் நாமமே. ஆமென். மகிமையின் நாமமே, இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமமே. அறிக்கை பண்ணுவோம் மேலான நாமமே. ஆமென் ஆமென். வல்லமையின் நாமமே. ஹல்லேலூயா. மகிமையின் நாமமே. ஓ, வாசல்களை திறந்திடும் இயேசுவின் நாமமே, வழிகளை திறந்திடும். பாடுவோம் இயேசுவின் நாமமே. சத்தத்தை உயர்த்தி வாசல்களை திறந்திடும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமமே. ராஜா ராஜா வழிகளை திறந்திடும். ஆமென். இயேசுவின் நாமமே. ஓ, வானம் பூமி யாவும் படைத்த சிருஷ்டிப்பின் நாமமே. சொல்வோமே மேலான நாமமே. ஆமென் ஆமென். இயேசுவின் நாமமே. சேர்ந்து பாடுவோம். வானம் பூமி யாவும் படைத்த சிருஷ்டிப்பின் நாமமே. சொல்வோமே மேலான நாமமே. ராஜா ராஜா இயேசுவின் நாமமே. ஓ, அடைக்கலமாகிடும். கரங்களை தட்டி இயேசுவின் நாமமே. சொல்வோமே அற்புதங்கள் செய்திடும். ராஜனே இயேசுவின் நாமமே. அறிக்கை பண்ணுவோம் அடைக்கலமாகிடும். ஆமென் ஆமென். இயேசுவின் நாமமே. ஐயா ஐயா அற்புதங்கள் செய்திடும். சொல்வோம் சொல்வோம் இயேசுவின் நாமமே. அடைக்கலம் அடைக்கலமாகிடும். பாடுவோம் பாடுவோம் இயேசுவின் நாமமே. அவர் நாமம் அற்புதங்கள் செய்திடும். ஓ ஹல்லேலூயா. இயேசுவின் நாமமே. எங்கள் அடைக்கலம் அடைக்கலமாகிடும். சேர்ந்து பாடுவோம் இயேசுவின் நாமமே. ஆமென் ஆமென். அற்புதங்கள் செய்திடும். ஓ ஹல்லேலூயா. இயேசுவின் நாமமே. வாய்களை திறந்து வாதை துன்பம் நோய்கள் யாவும் நீக்கிடும் நாமமே. சொல்வோமே வல்லமையின் நாமமே. ஆமென். இயேசுவின் நாமமே. பாடுவோம் பாடுவோம். வாதை துன்பம் நோய்கள் யாவும் நீக்கிடும் நாமமே. ஹல்லேலூயா. வல்லமையின் நாமமே. ராஜனே இயேசுவின் நாமமே. இயேசுவின் நாமமே. பாடுவோம் பாடுவோம். மேலான நாமமே. ஆமென் ஆமென். வல்லமையின் நாமமே. ஓ, மகிமையின் நாமமே. சேர்ந்து பாடுவோம் இயேசுவின் நாமமே. மேலான நாமமே. வல்லமையின் நாமமே. மகிமையின் நாமமே. ஆராதனை செய்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஆராதனை செய்கிறோம், உம்மை துதிக்கின்றோம். நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. சொல்லுவோம். நீ நல்லவரே, ஓ வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. கரங்களை உயர்த்தி உமக்கே ஆராதனை. பாடுவோமே ஆராதனை. சேர்ந்து ஆராதனை. ஆமென் ஆமென். ஆராதனை. பாடுவோம். நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. வாய்களை திறந்து பாடுவோம். நீ நல்லவரே, ஆமென், வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. உன்னதமானவரே, உயர்வை தருபவரே. சேர்ந்து பாடுவோம். உன்னதமானவரே, ஆமென் ஆமென். உயர்வை தருபவரே.
ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை. பாடுவோமே. ஆராதனை. ஆமென் ராஜா. ஆராதனை. ஓ ஹalleluya. நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. அவர் நல்லவர். நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. கண்மலை கண்மாலையாம் கர்த்தரே. சொல்வோமே. என் தாகம் தீர்ப்பவரே. சேர்ந்து கண்மாலையாம் கர்த்தரே. ஆமென் ஆமென். என் தாகம் தீர்ப்பவரே. ஹalleluya. சோத்திரம் செலுத்தியே உம்மை ஆராதிப்போம். பாடுவோம். சோத்திரம் செலுத்தியே உம்மை ஆராதிப்போம். உமக்கே உமக்கே ஆராதனை. பாடுவோம் பாடுவோம். ஆராதனை. 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 நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. அவர் நல்லவர். நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. எல்லா நாமத்திலும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. பாடுவோம். எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. சொல்வோம். எல்லா நாமத்திலும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா. ஹோசன்னா. அல்லேலூயா. பாடுவோம். அல்லேலூயா. ஆமென். உங்கள் சத்தம் உயரட்டும் இந்த காலவெள்ள. அல்லேலூயா. ஹோசன்னா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். பாவத்தில் இருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. பாடுவோம். பாவத்தில் இருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. ஆமென். நித்திய நரகத்தில் இருந்து விடுவித்ததே கிறிஸ்தேசுவின் நாமமே. சொல்வோம். நித்திய நரகத்தில் இருந்து விடுவித்ததே கிறிஸ்தேசுவின் நாமமே. கரங்களை தட்டி பாடுவோமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா. ஹோசன்னா. அல்லேலூயா. பாடுவோம். அல்லேலூயா. ஆமென் ஆமென். அல்லேலூயா. ஹோசன்னா. அல்லேலூயா. ஓ அல்லேலூயா. ஆமென். சரீர வியாதிகளை குணமாக்குமே
கரங்களை உயர்த்தி செங்கடலை நீர் நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்றோ வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர் சொல்லுவோம், நீர் நல்லவர் சத்தத்தை உயர்த்தி நீர் நல்லவர் வசனம் சொல்லுகிறது, அவர் நல்லவர், அவர் நன்மையே செய்கிற தேவன். வேற யாருமே, நம்ம பார்க்கிறவங்க யாருமே நல்லவங்கன்னு நம்மளால சொல்லவே முடியாது. ஒருவேளை நம்ம கிட்ட நல்லா பேசலாம், ஆனா அவங்க நல்லவங்களான்னு நமக்கு தெரியாது. இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒண்டிதான். அவர் ஒண்டிதான் நல்லவர். அவரால் மட்டும்தான் நன்மையே செய்ய முடியும். வேற யாராலையும் நமக்கு செய்ய முடியாது. ஒருவேளை தயவு காட்டலாம், அது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மாத்திரம்தான். நிரந்தரமா தயவு காட்ட, நிரந்தரமா இரக்கத்தை காட்ட, நிரந்தரமா நல்லவரா இருக்க ஆண்டவராகிய இயேசுவால மட்டும்தான் முடியும். அதனால மனுஷரை நீங்க பார்க்காதீங்க, கர்த்தரையே நீங்க பாருங்க. வசனம் சொல்லுகிறது, மோசேவை ஒரு பாஸ்கெட்ல அவங்க அம்மா வச்சுட்டு, இந்த குழந்தை மறிச்சிரும், இங்க இருந்து அது சாவறதை விட தண்ணியில அது செத்துட்டோன்னு அப்படியே அந்த தண்ணியில அவங்க விட்டுட்டாங்க. அது தண்ணியில மிதந்துட்டே போச்சு. எப்படி அவன் சாவான்னு பார்க்கறது தான் அவங்க சிஸ்டர் வந்தாங்க. எப்படி முதல்ல கடிச்சிருமா இல்லை பாம்பு ஏதாவது பண்ணுமான்னு. ஆனால் வசனம் சொல்லுகிறது, எந்த அரசாங்கம் பிள்ளைகளை சாவடிக்க தீர்மானித்ததோ அதே அரசாங்கம் அவனை வளர்த்து ஒரு ராஜாவாய் மாற்றினது. இது யாரால முடியும்? கர்த்தரால முடியும். இது யாரால கூடும்? கர்த்தரால கூடும். நான் செத்துருவேன், என்னால பிள்ளைகளுடைய நன்மையை பார்க்க முடியாது, என் கர்ப்பத்துல இனி பிள்ளைகள் வராது, இப்படியே தான் நான் புலம்பின்னு அழுதுன்னு இருக்கணும்னு ஒரு வேளை நீங்க வந்திருந்தா, சரித்திரங்களை மாத்துகிற தேவன் நம்முடைய தேவன். என் கணவனார் ரட்சிக்கவே பட மாட்டாருன்னு நீங்க சொல்லலாம், ஆனா கர்த்தரால ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. வேதத்தை படிச்சு பாருங்க, நம் ஆண்டவர் எவ்வளோ பெரியவர், நம் ஆண்டவர் எவ்வளோ பெரியவர். அவர் ஆராய முடியாத அற்புதங்கள், எண்ண முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன். எல்லாரும் வீடு கட்டுறாங்க, என்னால ஒரு நிலத்தை கூட வாங்க முடியல, எல்லாரும் சுகமா இருக்கிறாங்க, நான் மாத்திர மருந்தோட போராடுறேன்னு வந்திருக்கிற தேவ ஜனமே, நீங்க பார்க்கிற இந்த சூழ்நிலையை கர்த்தர் மாத்த கூடும். வாய்களை திறந்து சோத்திரம் பண்ணுங்க, சோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வரட்டும் ராஜா. அதிகாரிகளுடைய கண்கள்ல தயவு, எப்படி மோசேக்கு தயவு கிடைத்ததோ அதிகாரிகளுடைய கண்கள்ல தயவு, வியாதியிலிருந்து ஒரு விடுதலை, மங்களகரமான ஆண்டவரே நற்செய்திகள் வீட்டில் ஆண்டவரே நடக்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, என் நிலை இப்படியே இருந்துருமான்னு வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் அற்புதமாய் 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 ஆண்டவரே நீங்க மாற்றுங்க. அவங்க சரித்திரங்களை மாற்றுங்க, அவங்க சரித்திரங்களை மாற்றுங்க, அவங்க சூழ்நிலைகளை மாற்றுங்க. பாழா இருக்கிற யாவும் கர்த்தர் ஆளுகிற ஒரு தேசமாய் மாறச்சும், வனாந்தரம் வயல்வெளியாய் மாறச்சும். கரங்களை தட்டி ஆண்டவரே நீர் பெரியவர் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆனந்த துதி ஒளி கேட்கும், கரங்களை தட்டி ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். சேர்ந்து பாடுவோம், ஆகாய வெண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய வெண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். சேர்ந்து பாடுவோம், ஆனந்த துதி ஒளி கேட்கும், கரங்களை தட்டி ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். சேர்ந்து பாடுவோம், ஆகாய வெண்மீனாய் அவர்
பாட்டி விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். நூகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அறுந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே. சேர்ந்து பாடுவோம். தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. பாடுவோமே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே. நாமே நாமே தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. சேர்ந்து பாடுவோம். என் ஹக்கோ நீர் எந்த துணையாளரே. நாமே நாமே தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. பாடுவோம் பாடுவோம். என் ஹக்கோ நீர் எந்த துணையாளரே. ராஜா ராஜா தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. நாமே நாமே ஆவியானவரே. சேர்ந்து பாடுவோம். ஆவியானவரே. வாய்களை திறந்து ஆவியானவரே. நாமே நாமே ஆவியானவரே. என் ஹக்கோ நீர் எந்த துணையாளரே. நாமே நாமே தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என் ஹக்கோ நீர் எந்த துணையாளரே. அவரே அவரே தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஹல்லேலூயா. ஆவியானவரே. ஆவியே ஆவியானவரே. சேர்ந்து பாடுவோம். ஆவியானவரே. நாமே நாமே ஆவியானவரே. சொல்வோம். சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றீர். ஆமென் ஆமென். சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றீர். சொல்வோம். சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றீர். ஹல்லேலூயா. சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றீர். பலன் 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 அடைந்திடுவே. சேர்ந்து பாடுவோம். உயர பறந்திடுவே. ஹல்லேலூயா. பலன் அடைந்திடுவே. புது பலன் உயர பறந்திடுவே. பலன் பலன் நான் பலன் அடைந்திடுவே. ராஜா ராஜா உயர பறந்திடுவே. என் ஹக்கோ நீர் எந்த துணையாளரே. நாமே நாமே தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என் ஹக்கோ நீர் எந்த துணையாளரே. நாமே நாமே தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஹல்லேலூயா. ஆவியானவரே. ஆவியே ஆவியானவரே. சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். ஆவியானவரே. ராஜா ராஜா ஆவியானவரே. என் ஹக்கோ நீர் எந்த துணையாளரே. தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. பாடுவோம். என் ஹக்கோ நீர் எந்த துணையாளரே. நாமே நாமே தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. நாமே நாமே ஆவியானவரே. சேர்ந்து பாடுவோம். ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஆவியானவரே. நாமே நாமே ஆவியானவரே. கரங்களை உயர்த்தி. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே. நடக்கும்போது என்னை கேட்பவரே. சத்தத்தை உயர்த்தி பாடுவோமே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே. தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே.
சோர்ந்து போறவர்களுக்கு பலனை தருகிற நல்ல தேவன். சோர்ந்து போகாதீங்க. இந்த கால வெள்ள காரியத்தை ஆச்சரியமாய் மாற்றுகிற பெரிய தேவன். எதை குறிச்சு சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். நேற்றுக்கு அற்புதம் செய்தவர் இன்னைக்கு செய்வார். இன்னைக்கு செய்தவர் நாளைக்கு செய்வார். எந்த பெரிய காரியமானாலும் எந்த சின்ன காரியமானாலும் பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். கரங்களை தட்டி ஆண்டவரே எங்க ஆராதனைக்கு வந்து நீர் பங்கு பெற்றதுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் உட்காருங்கம்மா. போயிட்டு எல்லாம் கரங்கள் தட்டங்களை வச்சாங்க பார்த்து பார்ப்போம். அவங்க வந்து செட்டில் ஆகட்டும். சரி, இன்னைக்கு நம்ம மெசேஜ் நேரம் போவோம். எல்லாம் உட்காந்துட்டீங்களா? சப்பா உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே அப்பா, இந்த காலை வேளையத்தில் ஆண்டவரே அப்பா, அந்த பெண்கள் கூட்டத்தில் ஆண்டவரே அப்பா, எங்கள் ஆண்டவரே அப்பா நிற்க வைத்த பலனுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே வந்த பிள்ளைங்களையும் அம்மா ஆசீர்வதிங்க, பார்க்குறவங்களையும் அப்படியே ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்பா. எந்த நோக்கத்தோடு எந்த தாகத்தோடு பார்க்குறாங்களோ வார்த்தை கொண்டு பேசுகிறவர் நீர் ஆண்டவரே அப்பா. எங்களை அப்பா என்ன சேஞ்சஸ் பண்ணணும், எங்களை மாற்றணும் அப்பா, எல்லாத்தையும் நீங்கள் கற்றுத்தாருங்க ராஜா அப்பா. பெண்கள் மாத்திரங்கள அப்பா, ஆண்களுக்கும் நாங்கள் சொல்கிறோம் சுவாமி அப்பா. இந்த வார்த்தை அவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்க கிருபை தாங்க, பலப்படுத்துங்க. வார்த்தை கொண்டு பேசுகிற தேவனா எங்கள் மத்தியில் இல்லைங்கப்பா. என்னை மறுத்து நீங்கள் வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நான் என்னன்னா டாபிக் முன்னாடி ஒரு சின்னது சொல்கிறேன். எத்தனை பேர் வீட்டில் வந்து திருட வந்திருக்கான், தீஃப்? என்ன யார் வீட்டில் வந்தது இருக்காங்களா? கை தூக்குறீங்க. எங்கள் வீட்டில் கூட வந்திருக்கிறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடிய பிறகு வந்திருக்காங்க, தீஃப் வந்திருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்களா, திருடுறதுக்கு எங்கள் வீட்டில் திறந்து, நாங்கள் எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிட்டோம். பாட்டி வீட்டுக்கு போகிறதுனால அவங்க நினச்சா யாருமே இல்லைன்னு தான் திருட வருவான். இருக்க வருவானா, அது இருக்க வரும், அது வேற வச்சுக்கலாம். ஏப்பா வீடு பூட்டு இருக்க சொல்லிட்டு திருட எங்கள் வீட்டுக்கு வந்தான். திருட வந்ததுனால என்ன பண்ணா, எங்கள் வீட்டில் வந்து எப்படின்னா, இப்போ நீங்களாம் எப்படி வைப்பீங்கன்னு தெரியல, நகைலாம் பீரோவில் தானே வைப்பீங்க நீங்களாம். நாங்கள் பீரோவில் வைக்க மாட்டோம், நகைலாம் தூக்கி லாஃப்ட் மேலே. அப்போல்லாம் அங்கெல்லாம் இது லாஃப்ட் இருக்கும்ல, அப்போது டோர்லாம் கிடையாது. நம்ம இருந்த காலத்தில் டோர்லாம் கிடையாது. அப்போ மேலே வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த தூக்கில் தான் எங்கள் அம்மா நகை போட்டாங்க. எனக்கு காரம் செயின் எல்லா நகை தூக்கில் அப்படியே போட்டு மேலே வச்சுட்டு போயிடுவாங்க. மேலே வச்சு அவன் பீரோ திறந்துருக்கிறான். உள்ளே பார்த்தா ஒன்றுமே இல்லை. சும்மா ஒரு கை தட்டினா கீழே விழுந்துரும். அது அவனுக்கு தெரியாதுல்ல. அதனால அப்படிப்பட்ட நகைலாம் வச்சு கடைசியாக எல்லாமே மூட்டை கட்டிட்டான். மூட்டை கட்டிட்டு எங்கள் அப்பா எனக்கு கடைசியாக கொடுத்த புது நோட்டு மட்டும் எனக்கு எப்பவுமே நான் சேவ் பண்ணுவேன். சேவிங்லாம் ரொம்ப பிடிக்கும். அதான் எனக்கு தான் கூப்பிட்டு அந்த புது நோட்டை கொடுத்தாரு. சரி, அதை பத்திரமா பார்த்து நான் அழுவு அந்த நோட்டை பார்த்து. அதை அந்த நோட்டை எடுத்துன்னு போயிட்டாங்க. அதனால அது நல்லதான் ஒரு பக்கம். திருட வந்து வேற எதுவுமே எடுத்துன்னு போகல. அதுக்குள்ளே எங்கள் கீழே இருக்கிறவங்களாம் வந்து இது அவன் ஓடிட்டான். ஸோ எதுக்கு சிஸ்டர் காலங்கதான் திருடனை பற்றி பேசினுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா? வசனம் இருக்கு, அதனால தான், அதுக்காக ஒரு காரணத்தோட தான் நான் அதை பேசுறேன். வசனம் வாசிக்கலாம். யோவான் அதிகாரம் 10:10 வாசிக்கலாமா? திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஆமென். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவன் திருட வரான், நம்மளுக்கு கொல்ல வரான், நம்மளை அழிக்க வரான் இல்லையா? இது எப்படி நான் ஒப்பிடலன்னா, நம்மளோட அவன் இப்போ இருக்கிற, இப்போ சப்போஸ் ஒரு பக்கத்து வீட்டில் திருட வரான்னா, திருடிட்டான், பக்கத்து வீட்டில் திருடிட்டான். அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஜாலியாக இருப்பீங்களா? ஐயோ நம்ம வீட்டில் வந்துடுவான் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கேர்ஃபுல்லாக இருப்போம். அதே போல் வசனத்தை நான் ஒப்பிடுறேன். நம்ம பெண்களை, நம்ம ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, நம்ம வாழ்க்கையில் வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை திருட வருவான். நம்ம இப்படியா இருக்கிற, பரிசுத்தமாக இருக்கிற, இதெல்லாம் உனக்கு செஞ்சு என்ன பண்ணுற, உன்னோட பரிசுத்த வாழ்க்கையை திருட வருகிறான். அதுதான் வசனம் சொல்ல, திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அப்போ நம்மளுடைய பரிசுத்தமான வாழ்க்கை, பெண்களா சரி ஆண்களா சரி, நம்ம பெண்களாக இருக்கவும் நம்ம பரிசுத்தை ரொம்ப காத்துக்கொள்ளணும் இல்லையா? ஸோ அது போல நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃபை திருட வருகிறான். முதலாவது என்ன பார்க்கலான்னா, நம்மளுடைய அடையாளத்தை திருடுவான். ஆதியாகமம் 3:1-5 வாசிங்க. 1-5 வரைக்கும். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்திலுள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்திலுள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. எப்படி மாறிடுவீங்களா? தேவர்களை போல, ஏஞ்சல்ஸ் போல நீங்க மாறிடுவீங்க. உங்க கண்கு திற அப்படி சொல்லி வஞ்சகமா பேசுவான். யாரு?
சத்துரு. அதே போல உங்களை சொல்லுவான், நீங்க இப்படியே ட்ரெஸ் பண்றீங்க, நல்லா இங்க முடியெல்லாம் அப்படி வெட்டி விட்டுக்குங்க, குறத்தி மாரி நல்லா இருப்பீங்க, சூப்பரா இருப்பீங்க. ஆனா அவங்களுக்கு நல்லா இருக்கும், நம்மளுக்கு நல்லா இருக்காது இல்லையா? நம்மள அடையாளத்தையே மாத்துவாங்க யாருன்னா சொல்லி இல்லையா? நீ இப்படி கட் பண்ணிக்கோ, இங்க நல்லா கொத்தா விட்டுக்க முடியும், இங்க விட்டுக்க முடியும், இங்க மூக்கத்தி குத்திக்கோ, இங்க கம்மலை குத்திக்கோ, இங்க 10 போட்டுக்கோ. மத்தவங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு தெரியாது, நம்மளுக்கு அது சூட் ஆகாது. பரிசுத்தமான வாழ்க்கை நம்மளுக்கு வந்து அது நல்லா இருக்காது. அவங்க அப்படி இருக்கிறாங்க, அவங்க அப்படி பண்றாங்க சொல்லிட்டு நீங்க அதை உங்களோட அடையாளத்தை மாத்திட்டீங்கன்னா அது பார்க்க சகிக்காது. அல்ல உங்களுக்கு கொடுத்த அடையாளத்தை நீங்க வச்சுக்கணும் இல்லையா? அப்ப அவங்கள போல இப்ப அப்படித்தான் வஞ்சகமா பேசுவான் சத்துரு இல்லையா? நீ எப்படி ஆயிடுவியா? ஏஞ்சல் போல ஆயிடுவேன்னு சரியா? அப்போ நீங்க ஏஞ்சல் போல ஆயிட்ட சொன்னா என்ன ஆகும்? 10 பழம் காட்டிட்டு போய் அசிங்கமா மூஞ்ச பண்ணிட்டு வருது இல்லையா? அப்படி இல்லை, நம்மளுக்கு என்னவோ அதுதான். நீ என்ன அழகோ அதான் உனக்கு அழகு இல்லையா? நம்மளுக்கு நம்ம அழகுதான் இல்லையா? யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீ இப்படி இருந்தாதான் ஆண்டருக்கு பிடிக்கும் இல்லையா? ஸோ அப்போ மற்றவங்க வஞ்சகமா பேசுத உங்க அடையாளத்தை பறித்து செல்வான், திருடி செல்வான் யாரு? சத்துரு. ஸோ அதில் கேர்ஃபுல்லா இருங்க. வார்த்தைகளை கொண்டு அவங்க யாரை நம்மளை என்ன பண்ணாங்க, அப்படி நீங்கள் அப்படி ஆயிட்டீங்கன்னா சூப்பர் ஆகிடுவீங்க சிஸ்டர், உலக அழுகி மாரி ஆகிடுவீங்க, ஒரு நாள் ஆமாட்டோம், இப்படி தான் இருப்போம் நம்ம இல்லையா? ஸோ நம்மளுக்கு நம்ம இதுதான். ஸோ அதே போல் பாருங்கள், மற்ற குடும்பத்தை பார்த்து நம்ம ஆசை காட்டுவோம். அந்த அவங்க கனவை பார்த்தியா, அவங்க பிள்ளைங்களை பார்த்தா எப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க, அதெல்லாம் பார்த்து பார்த்து நம்மளாம் பண்ணுவோம். அந்த சந்தோஷத்தையும் பறிக்க அவன் சத்துரு வருவான். அதுலேயும் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ நம்ம அடையாளம், நம்ம குடும்பம்னா இதுதான், நம்மளுக்கு ஒரு அடையாளம் இதுதான். நம்ம அடையாளத்தை மாற்றக்கூடாது. நீங்கள் சாஃப்ட் நேச்சராக இருப்பீங்க. நீங்கள் என்ன சிஸ்டர் இப்படி சாஃப்டாக இருந்தால் உங்களை எல்லாரும் ஏமாத்திடுவாங்க, எழுந்துருங்க, 2 கேள்வி கேளுங்க, அந்த அம்மாவை போய் 2 கேள்வி கேளுங்க, உசுப்பேற்றி உங்களோட அடையாளத்தை மாற்றுவாங்க. இந்த அம்மா நல்லா அமைதியானவங்களாச்சே, வார்த்தையே பேச மாட்டாங்களே, இப்போ ஏன் இப்படி டிக்கராகி பேசுகிறாங்கன்னா இதுதான் உங்கள் அடையாளத்தை மாற்றிடுவான். சாஃப்ட் நேச்சர் எப்படி ஆகிடும்? கடினமான உலகமா அது வந்து யாரு? நம்ம கிடையாது, சத்துரு பண்ற வேலை. அதெல்லாம் கேர்ஃபுல்லா இருங்க. நம்மளுடைய அடையாளத்தை திருடி செல்வன், அதான் திருடன் இல்லையா? ஸோ நம்ம அடையாளம் நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே இவங்களால அவங்களால கிடையாது. வேதத்தை பார்த்தீங்கன்னா, உதாரணம் பார்த்தீங்கன்னா, மோசஸ் எடுத்தீங்கன்னா அவன் எப்படி ஆடுறனா சொல்றாரு, அவனை பார்த்து சாந்த குணமுள்ளவன். ஆனா ஒரு காலத்துல ஆடுற பேச சொல்றாரு. அவன் என்ன பண்றான்? அடிச்சுட்டு பேசு, 40 வருஷம் வழி நடத்தினான் பொறுமையா. ஆனா அவன் போனானா காணாங்க? நான் என்னோட கண் பார்வையில வரைக்கும் நான் பார்த்தேன்னா, அவன் வந்து என்ன பண்றான், அவன் வந்து அந்த கோவம் தான் அவனை போகல. அதே போல நம்மள வந்து நம்ம அந்த எந்த இடத்துல நம்மளோட அடையாளத்தை மாத்தாதீங்க இல்லையா? சாந்த குணமா நீ சாந்த குணமாவே இரு. மற்றவங்களுக்காக இவங்களுக்காக நீங்க சேஞ்ச் பண்ணாதீங்க இல்லையா? உங்க அடையாளத்தை யார் திருடி சொல்லுவான்? சத்துரு திருடி சொல்லுவான். உங்க குணத்தை நீங்க யாருக்காக சேஞ்ச் பண்ணி, அவங்க நல்லா நேர்த்தி டிகர் பண்ணிட்டாங்க சார், எப்படிதான் நான் பேசுனேன்னு தெரியல. அதனால உங்க எப்படி பேசுறீங்களோ என்னவோ அவங்க பேச்சு காதுலயே வாங்காதீங்க. எப்படின்னா பேசின்னு போட்ட கத்திற்கான கொடுக்கணும்னு சொல்லிடுங்களேன், அது பார்த்து பாரு ஆண்டவர். ஏன்னா உங்க குணம் அதுதான், சாந்தம் உள்ள குணம்லாம் அலையிலையா சொல்ல பார்ப்போம். அப்ப எல்லா சகோதரிமாரும் சாந்தமுள்ள குணம் தான். ஆனா யாரு பேச வைக்கிறதுனா சத்துரு. உங்க அடையாளத்தை நீங்க மாற்றிக்க கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிஸ்டர் உங்க அடையாளத்தை மாத்திக்காதீங்க, நீங்க சாந்தமுள்ள சகோதரி. ஆனா சத்துருவால உங்க அடையாளத்தை நீங்க மாற்றிக்கொள்ளுங்க. யாரானா பேசிட்டு போட்டோம் இல்லையா? நீங்க கத்திரிக்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. அதுதான் உங்க கரெக்டான வழியில என்ன கொண்டு போவோம். திருட விடுவீங்களா? உங்களோட சாந்தமான குணத்தை யாருக்கா திருட கொடுப்பீங்களா? கொடுக்க கூடாது. நீங்க கேர்ஃபுல்லா பத்திரமா வச்சுக்கணும் இல்லையா? அதே போல 2வது பாத்தீங்களா, உங்களுடைய மகிழ்ச்சியை திருட வருவான். உங்களுடைய மகிழ்ச்சி, ஹாப்பினஸ் திருட வருவான். அப்ப நெகேமியால 8:10 வாசிங்க. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். ஆமென். அப்போ உங்களுடைய மகிழ்ச்சி எங்க இருக்குதுன்னா, கர்த்தருடைய மகிழ்ச்சியா இருப்பது உங்களுடைய பலன். இப்ப நான் சந்தோஷமா இருந்தா பலனா இருப்பேனா, வீக்கா இருப்பேனா? பலனா இருப்போம். இப்ப நான் மகிழ்ச்சி இல்லைன்னா எப்படி ஆயிடும்? ஆள் வீக் ஆயிடும். அப்போ சத்துரு நீ சந்தோஷமா இருந்தா பிடிக்குமா, வீக்கா இருந்தா பிடிக்குமா? நல்ல சென்த்தா இருந்தா பிடிக்குமா, நீ பலவீனமா இருந்தா பிடிக்குமா? அவனுக்கு நீ பலவீனமா தான் பிடிக்கும். அப்போ நீ மகிழ்ச்சியை அவனை திருட விடக்கூடாது. புரியுதா? உன்னோட மகிழ்ச்சி உன்னோட கையில இருக்கணும், சரிங்களா? சோ உங்க மகிழ்ச்சியை திருடத்துக்கு அவன் வருவான். அதை உன்னை வீக் ஆகி தள்ளிடும். உனக்கு ஸ்ட்ரென்த் வேணும்னா நீ மகிழ்ச்சியா இருக்கணும். எப்படி ஸ்ட்ரென்த் ஏதாவது ஒன்று சொல்லி என்ன பண்ணிடுறாங்களே, அது கண்டுக்காதீங்கன்னு நான் சொல்றேன் இல்லையா? உங்க வீக் ஆகிடும். அப்போ அண்ணால் பார்த்தீங்கன்னா பெனினால வார்த்தையால குத்தி என்ன அவளுக்கு என்ன பண்ணிட்டு அந்த ஸ்ட்ரென்த்தே போயிடுச்சு அவளுக்கு இல்லையா? வசனம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1:8 வாசிங்க. அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அண்ணாலே ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். இவ்வளோ டைலாக் அவன் சொல்றான் இல்லையா? இவ்வளோ டைலாக் சொன்னாலும், ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாது இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரனை காட்டி நான் என்னவா
அதிகம்னு சொல்றான். அப்போ கூட அவன் போயிட்டு மாதிரி பாடுறான். பாடினா கூட அவன் எதுலையுமே மசில. நம்ம அப்படிதான் எதனா யாருன்னா ஒன்று சொல்லிட்டாங்களோ நம்ம என்ன பண்றோம், அப்படியே டவுன் ஆயிடும். நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணிட்டு அப்படியே டவுன். அவங்க டிஸ்கரேஜ் பண்ணி இங்கே டவுன் ஆகக்கூடாது. உங்க சந்தோஷம் உங்க கையில் தான் இருக்கணும் இல்லையா? நீ சரியாவே பண்ணலன்னு நினைக்கிறேன்னு சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு பெஸ்ட் இல்லையா? நீங்க சரியாவே பாடல பாடு இந்த டீம் அப்படின்னு சொன்னாங்கன்னா எங்களுக்கு அந்த டீம் பெஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்லி உங்க சமாதானம் கெடுத்துக்கூடாது, உங்க மகிழ்ச்சி நீங்க கெடுத்துக்கூடாது. நீங்க சரியாவே இன்னைக்கு இல்லையா அப்படி கல்யாண வீட்டுக்கு போனா என்ன சொல்லுவாங்க, அது நல்லா சந்தோஷமா ட்ரெஸ் பண்ணிட்டு நம்ம எல்லாம் போவோம். இந்த பொடியா ஒன்று கிடைச்சது, சின்னதா சொல்றேன் பெண்களா இருக்கிறதுனால, இந்த பொடியா கிடைச்சது உங்க ஃபேஸுக்கும் அதுக்கும் சூட்டாவே ஆகலையே, டல்லா இருக்கீங்க, போச்சு அங்கேயே மகிழ்ச்சி போச்சு. எனக்கு இது பிடிச்சிருக்கு, டல் கலர் தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லி நீங்க மாத்திக்கணும். ஏன்னா உங்க சமாதானத்தை நீங்க கெடுத்துக்க கூடாது. புரியுதுங்களா? சும்மா சொல்ற உதாரணத்துக்கு சொல்றேன். ஸோ எங்க போனாலும் உங்க மகிழ்ச்சி யார்கிட்ட இருக்கணும், உங்ககிட்ட இருக்கணும். அது வீக்கா தள்ளிவிடும் இல்லைங்களாம்மா? ஒரு 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 ஃபோன் கால் வரட்டுமே, ஒரு மாதிரிலாம் பேசிட்டோம், ஒரு மாமியாராகட்டும் நாத்தனாராகட்டும், அப்படி சொல்லிட்டாங்களா அண்ணி, இப்படி சொல்லிட்டாங்களா அண்ணி, அப்படி சொல்லிட்டான்னா ஆயிடுச்சு நம்மளுக்கு அப்படியே டவுன் ஆயிடும். அந்த மகிழ்ச்சி நம்மளை விட்டு என்ன போயிடும், உங்களை பத்தி இப்படி சொன்னாங்களாமே, யார் என்னை பத்தி சொன்னா, தேவனுக்கு என்னை பத்தி தெரியும்னு சொல்லி நீங்க என்ன பண்ணோம், உங்க மகிழ்ச்சியை விட்டு கொடுக்கவே கூடாது. ஒரு ஃபோன் காலே போதும். ஒரு ஃபோன் கால் போதுமா இல்லையா? போதுமா இல்லையா? எத்தனை பேர் அவசரப்பட்டிருக்கீங்க? நல்லா தான் இந்த காயிலேருந்து இப்போ பார்த்தேன்னா மூடே அவுட்டு, எல்லாத்துலேயும் உப்பு கொட்டிட்டேன், சாப்பாடு அது போட்டேன், என்ன பண்ணுறேன் என்ன எனக்கு தெரியல. அவங்க ஒரே ஒரு ஃபோன் கால் யாரும் வீட்டில் உங்க கூட இல்லை, ஒரு ஃபோன் கால் போதும் உங்களை மூட அவுட் பண்ணுறதுக்கு. சொல்கிறவங்களா இல்லையா சொல்ல பார்ப்போம், இன்க்ளூடிங் நான் கூட தான் இல்லையா? நம்ம மகிழ்ச்சி என்ன பண்ணுறோம், நம்மளே வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிறோம். அப்படி விடக்கூடாதுன்னு சொல்கிறேன் இல்லைங்களா? எந்த ஃபங்க்ஷன் போனாலும் சரி, எது பண்ண இங்கே வீட்டிலே ஜோம் பண்ணிட்டு போங்க, ஆண்டவரே என் மகிழ்ச்சி யாருமே என்ன ஸ்பாயில் பண்ணக்கூடாது. விடுவீங்களா? உங்க சந்தோஷம் திருடத்தை கொடுப்பீங்களா? கொடுக்க கூடாது இல்லையா? உங்களுடைய பரிசுத்தமான வாழ்க்கையை திருட வருகிறான் யாரு? பிசாசு. உங்களுடைய பரிசுத்தமான ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப், உங்களுடைய பரிசுத்தமான வாழ்க்கையை திருட வருகிறான். மத்தேயு அதிகாரம் 5:8 வாசிங்க. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்துல சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்போ உங்களுக்கு பரிசுத்தமா வாழ்க்கை வாழணும். ஒன்லி இந்தியத்துல மாற்றம் இல்லை, உங்க நினைவில, உங்க ஆக்ஷன்ல, உங்க செயல்ல வந்து இருக்கணும். இதயத்துல மாத்திரம் கூடாது, உங்க சிந்தையில கூட என்ன பண்ண. ஒரு பெண்ணை இச்சையா பார்த்தா என்ன சொல்றாரு, பாவம் செய்து இதான் நீ வந்து விபச்சாரம் செய்தே ஆயிற்று. இது வந்து பெண்ணை மட்டும் இருக்கலாம், நம்மளுக்கும் தான். நம்ம ஒரு ஆணை பார்க்குறதோ எப்படி பார்க்கணும், இச்சை. நீங்கள் நிறைய காலத்தை நான் கவுன்சிலிங் நாங்கள் பார்க்குறோம், ஃபோன் கால்ஸில், சர்ச்சில் ஆகட்டும், வெளியே சால்வஸ்டி ஆகட்டும். இப்போ ஆண்கள் கம்மி, பெண்களை தான் சார். பெண்களாக நம்ம பேசுறதுக்கே கஷ்டமாக இருக்குது. இப்போ பெண்கள் தான் ஜாஸ்தி பாவத்தில் உள்ள போகிறாங்க இல்லையா? இந்த காலம் அப்படி கெட்டு போன காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம் இல்லையா? ஒரு சின்ன ஃபோன் கால் தான் சிஸ்டர், சும்மா எங்கள் வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டாரு, பசங்க யாரும் இல்லை, நான் பேசுன்னு அப்படியே தொடர்பாகி போச்சு இல்லையா? அதனால யார்கிட்ட பேசுறோம், யார்கிட்ட பேசக்கூடாது, அது ஞானம். அந்த சந்தோஷம் நீங்க திருட விடக்கூடாது. உங்க பரிசுத்தமானதை என்ன பண்ணக்கூடாது, திருடக்கூடாது. இந்த காலத்துல மட்டும், அந்த காலத்துல பாத்தீங்கன்னா யோசேப்பர் வாழ்க்கை அப்படிதான். யார் கூப்பிட்டது விபச்சாரத்துக்கு? ஒரு பொண்ணு தான் இல்லையா? ஸோ அதனால நீங்க கேர்ஃபுல்லா இருங்க. உங்க பரிசுத்தமான வாழ்க்கையில இது ஒரு எச்சரிக்கை தான் உங்களுக்கு. சும்மா ஒரு ஃபோன் தானே பேசணும், தப்பு தான். உங்களுக்கு யாருக்கு தெரியாம பேசுற ஆண்கிட்ட பேச தப்பு தான் இல்லையா? அப்போ என்னது, இதயத்தை மாற்றம் இல்லை, உங்க சிந்தையிலையும் உங்க செயல்லையும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும் இல்லையா? அப்போ ஆண்டவர் அப்படிப்பட்ட பெண்களோட இடைப்படுவாரு. நான் சும்மா தான் பேசினேன், தப்பாலாம் பேசல, அது ஒரு நாள் ஆயிடும், அது சேஞ்ச் ஆயிடும் இல்லைங்களா? உங்க பரிசுத்தை நீங்க என்ன பண்ணணும், காத்துக்கொள்ளுங்க இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். திருட விட்டுருவீங்களா? சோஷியல் மீடியா இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, எல்லாத்துலயும் இச்சைகள் இருக்குதா இல்லையா? அப்போ அந்த இச்சையான கண்ணை நம்ம என்ன பண்ணணும், பரிசுத்தமா காத்துக்கொள்ளணும். ஏன்னா நம்ம வந்து இந்த உலகம் அப்படி கெட்டு போன உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கோம். நம்ம பரிசுத்தத்தை திருட விடக்கூடாது இல்லைங்களா? விடக்கூடாதுல, இல்லை அமைதியாயிட்டீங்க இல்லையா? எந்த ஒரு இன்சிடென்ட் நம்ம வாழ்க்கையில இருந்தாலும் ஆண்டரை இப்போ நீங்க யாரும் இருந்தாலும் பார்த்தாலும் முட்டிக்கால் போட்டு ஆண்டர் மன்னிப்பு கேளுங்க. ஏசப்பா, நான் தவறாம பார்த்துட்டேன், தவறாம பேசிட்டேன், என்ன இருக்கலாம் பேபி இல்லையா? அவங்ககிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஏசப்பா, நான் இப்படி தவறான ஆண்கிட்ட யாருக்கும் தெரியாம அந்த பழக்கத்தை வச்சுட்டேன். அப்படி இருந்தீங்கன்னா ஆண்டர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. உங்க பரிசுத்த வாழ்க்கை கெட்டு போகக்கூடாது இல்லைங்களா? அதை திருட்டானா நீங்க என்ன ஜபிச்சு ஏதோ பிரயோஜனமே இல்லையாம்மா. அதனால உங்க பரிசுத்தத்தை நீங்க காத்துக்கூடாது. சின்ன விஷயம் கூட ஆண்டர் பார்க்கறாரு இல்லையா? சரி, அப்போ 4வது என்னதுன்னா, எதை திருட வர்றான்னா உங்களோட தைரியத்தை திருட வருவான். அப்போ எபிரேயர் சாப்டர்ல 10:35 வாசிங்க.
ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். ஆமென். உங்க தைரியத்தை நீ விடு. உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் இதுலலாம். சரி, ஆண்டவர் உங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்துருவார், நிறைய வரங்கள் கொடுத்துருப்பாரு. ஒரு பயத்தினால நீங்க பாட மாட்டீங்க, பயத்தினால ஒரு ஸ்கிட் பண்ண மாட்டீங்க, ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாம நீங்க என்ன சொல்றது, ஒரு தைரியமா செயல்பட மாட்டீங்க. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த டேலண்ட்டை நீங்க வெளிப்படுத்தணும் இல்லையா? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. நீ நல்ல பைபிள் வாசிக்கிறீங்களா இருப்பீங்க. ஐயோ எனக்கு நான் தப்பா வாசிச்சா என்ன தப்பு, திருத்துங்க. என்ன பாடினா தப்புனா, ஐயோ என் குரல் அசிங்கமா, பரவாயில்ல பாடுங்க. உங்களோட நீங்க ஸ்டேஜ்ல பாடுறீங்களே அதுக்கு கிஃப்ட் தான். அவங்களால நிற்க கூட முடியாது சொல்றவங்களால இல்லையா? நான் என்ன பாத்தீங்கன்னா, நான் ஸ்டேஜ் நிக்கிறவளே கிடையாது. நான் ரொம்ப பயந்தாங்கோலி. ஸ்டேஜ் நின்று பேசுறவெல்லாம் கிடையாது. இப்ப இருக்கிற ரேச்சல் கிடையாது. கீழே இருக்குன்னா வேற ரேச்சல், மேல இருந்தா வேற ரேச்சல். ஏன்னா நான் அந்த அளவுக்கு தைரியம் கிடையாது. உண்மையா நான் சொல்றேன், தைரியம் கிடையாது. கர்த்தர் கொடுத்த பலத்தை தான் நிக்கிறேன் கண்டி. என்னோட பலன் கண்டிப்பா கிடையாது, ஆண்டோட பலன். ஆண்டவர் நான் எப்படிப்பட்டவங்க என் குடும்பத்தார் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? நின்று பேசுற அளவுக்கு பெரிய ஜாமான்வான்லாம் நான் கிடையாது. அப்போ யார் கொடுத்த இது கிருபை? கர்த்தர் கொடுத்த கிருபை இல்லையா? யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலையே கிடையாது. ஏன்னா இப்ப சொல்றவங்கள போய் 2 வார்த்தை இன்னைக்கு இன்னும் பேச சொல்லுங்க, முடியாது. அதனால நீங்க கிரேட் தான் இல்லையா? நீங்க அப்படி நினைங்க, நான் எனக்கு கிரேட் தான் இல்லை. அப்போ அந்த கான்ஃபிடென்ட்டை நீ விட்டு கொடுக்க கூடாது. விட்டு கொடுப்பீங்களா? எந்த விஷயம் இப்போ சாட்சி சொல்றதாகட்டும், ஏதாச்சும் ஒன்று சொல்றா, தைரியத்தான் வாங்க. ஐயோ நான் சாட்சி சொன்னா செச்சிருவாங்களா, அப்படி பண்ணிடுவாங்களா, என்னை கேலி பண்ணிடுவாங்களா? ஒரு காலம் நம்பாதீங்க, கர்த்தரை பாருங்க. மற்றவங்களுக்காக நம்ம நின்று பேசக்கூடாது, கர்த்தருக்காக நின்று பேசணும் இல்லையா? மனுஷனை திருப்தி பத்தவே முடியாது. முடியாதானே? முடியுமா? அவங்கள முடியவே முடியாது இல்லையா? அப்போ நம்ம கிஃப்டட் பீப்புள். அப்போ நீ நான் யாரு? பாக்கியவதிகள். அந்த பாக்கியவதிகளாக நாம இருக்கும்போது நம்மளுக்காக ஆண்டவர் கொடுத்த வரங்களை பிரயோஜனப்படுத்துங்கன்னு சொல்றேன் இல்லையா? இப்ப எஸ்தர் பாத்தீங்கன்னா, உதாரணத்துல பாத்தீங்கன்னா, அவ கொஞ்சம் பயப்படுவா, ராஜாவை பாக்குறதுக்கு பயப்படுவா. வசனம் வாசிக்கலாம். எஸ்தர் 4:16 வாசிங்க. நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் போதும். யாருக்காக உபவாசம்? இந்த யூதர் குலத்தை அடிச்சிருவாங்க அதுக்காகலாம் உபவாசம் இல்லை. யாருக்காக உபவாசம்? எனக்காக. இந்த பைபிள்ல நீங்க பாத்தீங்களா, உபவாசம் 3 யாருக்காகனா இவளுக்காக தான் எடுத்திருப்பாங்க. ஏன்னா அவ அந்த பயப்படுறா. என்ன ராஜா கிட்ட போது அந்த பயம், அந்த கான்பிடென்ட் இல்லை. ஏன்னா ராஜா கோலை நீட்டினாதான் சேஃப், அப்படியே தலை போயிடும். அதனால அந்த பயத்தினால அவளுக்கு எனக்காக ஜெபிங்க, எனக்காக ஃபாஸ்டிங் போடுங்க, அந்த பயம் பாருங்க அவளை அது மாதிரி கொண்டு போயிடும் இல்லையா? அதே போல நம்ம அந்த பயத்தை, நம்மளுக்கு அந்த கான்ஃபிடென்ட் யாருன்னா நம்ம சொல்லுவோம், நீ பண்ணாத உனக்கு வராது சொன்னா நீ வர வைக்கணும். அதுதான் ஆண்டோட குத்த பலன் உனக்கு இல்லையா? நீ பேசாத, நீ செய்யாத. யாரும் இளந்தரமா பேசுவாங்க, இந்த மாதிரி என்ன பேசுது, என்ன சொல்லுது, அதெல்லாம் நீ காதல உனக்கு கொடுக்குற கான்ஃபிடன்ஸ் கர்த்தர் கொடுத்த கான்ஃபிடென்ட் இல்லையா? ஸோ அந்த பயத்தை நிற்காதீங்க. ஒரு பாட சொன்னாங்களா, வசனம் சொல்ல சொன்னாங்களா, இல்லை ஒரு ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு ஸ்கிட் பண்ண சொன்னாங்களா, கர்த்தரை பலத்தில் போய் நில்லுங்க இல்லையா? உங்களோட சுயமா நீங்கன்னா நிற்க முடியாது இல்லைங்களா? ஸோ யார் என்ன சொன்னாலும் தைரியமா பேசுங்க, தைரியமா பாடுங்க, தைரியமா ஸ்கிட் பண்ணுங்க, தைரியமா உங்க கான்ஃபிடென்ஸ் என்ன பண்ணுங்க, வளருங்க. இப்போ இருக்கிற நான் சொன்ன மாதிரி நான் இப்படி கிடையவே கிடையாது, என் கேரக்டர் இப்படி கிடையவே கிடையாது. ரொம்ப 2 பேர்கிட்ட ஜாஸ்தி பேசவும் மாட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் எல்லாத்தையும் பேசுறேன். எப்படி பேசுறேன், எதை பேசுறேன், என்னால கிடையாது, கர்த்தர் கொடுத்த பலன் தான் இல்லையா? நான் எல்லாருக்கும் நான் கவுன்சிலிங் கொடுக்குறேன், அந்த அளவுக்கு ஆண்டரை மாற்றிருக்காருன்னா கர்த்தர் கொடுத்த பலன், எனக்காக பலன் இல்லை. அதே போல் நீங்களும் அப்படிதான் இருக்கணும். என் சகோதரிமார்களை பார்க்குறவங்களை இருக்கணும். சரி, 4 பேருக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்றதுக்கும் வெக்கப்படாதீங்க. ஐயோ இவங்க போய் வேண்டாம் சொல்றாங்க, என்னம்மா எடுத்துட்டு பரவாயில்ல, கர்த்தருக்காக வெக்கப்படுறது தப்பே கிடையாது இல்லையா? ஸோ அதனால நீங்க போய் சொல்லுங்க, உங்க கான்ஃபிடென்ட் லெவல் என்ன பண்ணுங்க, கொண்டு வாங்கன்னு சொல்றேன். இப்போ மீரியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது கேரக்டர். மீரியம் கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவளோட கேரக்டர் எப்படின்னா, அந்த குமாரத்தை அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு கேட்பா. அவ்வளோ தைரியம் பாருங்க. அந்த சின்ன வயதுல என்ன பண்ணா, அவங்க அம்மாவை போய் கூட்டிட்டு போயிட்டு அதை விட்டு அங்கே சம்பளமும் வாங்கிட்டு கொடுப்பா. அப்போ எவ்வளவு பேர் தைரியம் பாருங்க இல்லையா? ஸோ அது மாத்திரம் இல்லை, அந்த ரெட் சீல கறக்கும் போது அங்க வர்ஷிப் பண்ணுவா. எல்லாரும் பயந்து போவாங்க, இவ என்ன பண்ணுவா, எல்லாம் வாசிச்சு அவ மியூசிக் போட்டு அவ பாட்டுன்னு இருப்பான். அந்த தைரியம் நம்மளுக்கு, அந்த கான்ஃபிடென்ட் நம்மளுக்கு வேணும், வரணுமா இல்லையா? ஸோ அந்த மாதிரி பெண்ணா நம்ம இருக்கணும். 4வது பார்த்துக்கலாம், உங்களுடைய சமாதானத்தை திருட வருகிறான். என்னது? சமாதானத்தை திருட வருகிறான். பிலிப்பியர் 4:4-7 வாசிங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்போ நம்ம எப்படி இருக்கணும், நம்ம சிந்தையில நம்ம சமாதானத்தை நம்ம எப்படி காத்துக்கொள்ளணுமா, அப்போது எல்லா புத்திக்கு மேலான உங்களோட இருதயத்தை உங்களுடைய சிந்தைகள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள காத்துக்கொள்ளுங்க. அப்போ நீ எப்படி காத்துக்கொள்ளணும் உங்க சமாதானம் எப்படின்னா, ஃபேத்தும் சமாதானம் ஒன்னா இருக்கும்.
இப்போ உங்க சமாதானம் ஒரு லேண்டை பார்க்க போறீங்க, ஒரு கல்யாணத்துக்கு ஃபிக்ஸ் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி சிஸ்டர் இருந்ததுன்னு நல்லா பணம் இருந்தது அப்படிலாம் கேட்க மாட்டோம். உங்களுக்கு சமாதானமா இருந்துச்சா அந்த வீட்டுக்கு போன பிறகு அப்படிதான் கேட்போம். அப்போ அந்த சமாதானம் தான் அந்த ஃபேத், விசுவாசம் கண்டிப்பா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. இந்த லேண்டை பார்த்தோம், இந்த வீடை பார்த்தோம், எனக்கு ஒரு சமாதானம் கிடைச்சிது அப்படின்னு சொல்லும்போது அதுதான் ஃபேத் இல்லையா. அந்த ஃபேத் வரும்போது தான் நம்மளுக்கு அந்த சமாதானம் நிறைஞ்சு இருக்கும். பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 4 நீங்கள் வீட்டை வாசிங்க. அந்த சுனேமியா ஸ்திரீ என்ன சொல்லுவாங்க, குழந்தை அவன் பிள்ளை இறந்துருப்பான் யார் அந்த சமாதானம் விட்டு போகவே இல்லை பாருங்க. அந்த ஃபேத் அவளுக்கு புருஷனுக்கிட்ட சொல்லலை, அந்த இப்போ உடனே ப்ராஃபிட்டை பார்த்தா உடனே முடிச்சிட்டா. ஏன்னா அந்த சமாதானமும் அந்த விசுவாசம் அவளோட இருந்ததுனால தான் இல்லையா. அந்த சமாதானத்தை திருடனுக்கு திருட கொடுக்காதீங்கன்னு சொல்றேன் இல்லையா. அப்ப கொடுக்காம இருந்தீங்கன்னா அந்த சமாதானம் உங்க வாழ்க்கையில நிறைஞ்சிருந்தா அந்த விசுவாசமும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் இல்லையாமா, இருக்குமா இருக்காதா. ஸோ நம்ம பார்த்த அந்த 5 பாயிண்ட், நம்ம பார்த்த இந்த 5 குறிப்பு நம்ம டக்குன்னு பார்த்துட்டோம். இந்த 5 குறிப்புல என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு இதெல்லாம் யாரு கர்த்தர் ஏசப்பா என்ன பண்ண சிலுவையில கொடுத்துட்டார் நம்மளுக்கு இல்லையா. அப்போ உங்களை அடையாளத்தை மாற்ற ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், உங்களுடைய அடையாளத்தை மாற்றுவார் இல்லையா, மாற்றுவான் அந்த பிசாசு. அப்போ சிலுவை நமக்கு என்ன தந்ததுன்னா அவருடைய பிள்ளை என்று அந்த அடையாளத்தை நம்மளுக்கு கொடுத்தது. என்ன கொடுத்தது அந்த அடையாளம், அவருடைய பிள்ளை என்று நம்மளுக்கு அடையாளத்தை கொடுத்தது. 2வது என்ன திருட வந்தான், மகிழ்ச்சியை. கவனமா கவனிங்க, உங்களோட என்ன திருட வந்தான், 2வது உங்களோட மகிழ்ச்சியை திருட வந்தான். ஆண்டவர் சிலுவையில் நமக்கு என்ன கொடுத்தாரு, நம்மளோட ரட்சிப்பின் மகிழ்ச்சியை கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு, ரட்சிப்பின் மகிழ்ச்சியை கொடுத்தாரு. 3வது உங்களுடைய பரிசுத்தத்தை அவன் திருட வருகிறான். பரிசுத்த திருடன்னு நம்மளுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாரு சிலுவையில, நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார் இல்லையா. அவங்களுக்கு பரிசுத்தமானதை நம்மளுக்கு கொடுத்தாரு. அப்புறம் 4வது உங்களுடைய தைரியத்தை திருட வந்தான். என்னதுமா 4வது என்னது திருட வந்தான், தைரியத்தை திருட வந்தான். அவருடைய சமூகத்தில் தைரியமாக பிரவேசிக்க வைத்தாரே இல்லையா. தைரியமா நம்ம வரோம் ஆடுற சமூகத்துல இல்லையா. அதே போல 5வது பார்த்தீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய சமாதானத்தை திருட வந்தான். ஆனா சிலுவை நம்மளுக்கு என்ன கொடுத்ததுன்னா, நம்மளுக்கு இளைப்பாறுதல் கொடுத்தது. என்ன கொடுத்தது, நம்மளுக்கு இளைப்பாறுதல் கொடுத்தது. சரி, இந்த 5 குறிப்பை வச்சு நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில இப்படியெல்லாம் இருக்குது, இதெல்லாம் திருட வர்றான். ஆனா பெண்களாய் இதை நம்ம திருடன்கிட்டே கொடுக்கக்கூடாது. திருடனா யாரு, சத்துருக்கிட்ட நம்ம கொடுக்கக்கூடாது. நம்ம என்னென்ன வாழ்க்கை, நம்ம பரிசுத்தம், நம்ம சந்தோஷம், நம்ம சமாதானம், நம்ம அடையாளத்தெல்லாம் யாரு கொடுக்கக்கூடாது, நம்ம சத்துருவான பிசாசு கையில் நம்ம உப்பு கொடுக்கக்கூடாது. உப்பு கொடுக்காதவங்க இல்லையா சொல்லும் பாப்பா, நான் உப்பு கொடுக்க மாட்டேன் சிஸ்டர். எல்லாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா. ஆண்டவரே உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே அப்பா, சத்ரு ஆண்டவரே எங்கள் குடும்பத்திலையும் பிள்ளைங்களையும் சபை மக்களையும் பார்க்குறவங்களையும் ஆண்டவரே அப்பா கொள்ளை போகாத அளவுக்கு எங்கள் சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, பரிசுத்த வாழ்க்கையை காத்துக்கொள்ள கிருபத்தாங்க ராஜா. ஒவ்வொரு சகோதரிமார்களுக்கும் ஆண்டவரே அப்போ நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் தாறுமாறாக இருக்கலாம் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை இப்படி இருக்கு, இப்போ இப்படி ஆயிடுச்சு சிஸ்டர், இப்படி நான் சமாதானம் இல்லாமல் இருக்கிறேன், ஒரு பரிசுத்த வாழ்க்கை இல்லாமல் இருக்கிறேன், ஒரு மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறேன், ஒரு அடையாளமே எனக்கு இல்லாமல் இருக்கிறேன். ஆனால் இனியிலேருந்து கர்த்தர் சமூகத்தில் நீங்கள் அழுக ஒரு 2 சொட்டு கண்ணீரை விடுங்க. ஆண்டவரே என் வாழ்க்கையை நீங்க மாற்றுங்க. ஆண்டவரே எங்க வாழ்க்கை நீங்க மாற்றி கொடுங்க. இனி நான் அப்படியெல்லாம் வாழ்ந்த காலங்கள் போட்டோம், இனி உமக்காக நான் வாழவும். ஆண்டவரே, நான் என்னோட வாழ்க்கையை சந்தோஷத்தை எந்த சத்துரு திருட விடாத அளவுக்கு நான் பத்திரமா பாதுகாத்துக்கொள்ள என்னை கொண்டு போங்க சாமி. எங்களை வேலை எடுத்து பாதுகாத்துக்கொள்ளுங்க. அப்படி எல்லாரும் ஜெபிங்கம்மா, எல்லாரும் ஜெபிங்க. உமக்கு சோத்திரம். உங்க வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை ஆசீர்வாதமா இருந்தா உங்க குடும்பம் ஜென்ரேஷனா ஆசீர்வாதமா இருக்கும் சொல்லி அப்பா ஜெபிங்க. எங்க மகிழ்ச்சியை திருட வரக்கூடாது, எங்க சமாதானத்தை திருட வரக்கூடாது ஆண்டவர், எங்க பசுத்தை திருட வரக்கூடாது, எங்க அடையாளத்தை திருட வரக்கூடாது ராஜா. ஆண்டவரே, இப்படிப்பட்ட திருடனை ஆண்டவரே நாங்க இயேசுவின் நாமத்துல சபிக்கிறோம். எங்க வீட்டு வாசல்ல இருந்து சபிக்கிறோம் சுவாமி. குடும்பத்துல இருந்து அப்பா ஆண்டவரே அப்பா கட்டுகிறோம் ஆண்டவரே. சபை மக்களை கட்டுகிறோம் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே அப்பா, எங்க சகோதரிமார்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, சகோதரிமார்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே, சத்துருவானவரே அப்பா ஆண்டவரே, நாங்க ஒப்பு கொடுக்காத அவளுக்கு எங்களை வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே அப்ப ஜெபிக்கிறோம். ஆண்டவர், ஒரு பாடல் பாடி திரும்ப நம்ம ஜெபிக்கலாம். ஒரு பாடல் நம்ம பாடுவோம். நம்ம அந்த பாடலை பாடிட்டு நம்ம ஜெபத்துக்கு நேராக ஜெபிக்கணும். எல்லாரும் வாழ்க்கையில எப்படி இருக்கிறீங்க, சமாதானம் இதெல்லாம் கரெக்டா இருக்குதா எல்லாருக்குமே? இதெல்லாம் நான் சொன்ன அந்தந்த வார்த்தைகள் கரெக்டா இருக்குதா? என் வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கிறேன், சமாதானமா இருக்கிறேன். ஏதோ குறைகள் இருக்கும் நம்ம கிட்ட இல்லையா, அந்த குறைகளும் நம்ம திருத்திப்போம். எனது விளக்கு எரிய செய்தீர், இருளை ஒளியாக்கினீர். அப்போ நம்ம இருளான வாழ்க்கையை யார் ஒளிப்படுத்த முடியும்? கர்த்தர் தான் ஒளிப்படுத்த முடியும். ஸோ அதனால ஒளியான பாடம் ஜெபத்துல பாடுங்க. இது ஏதோ வசனம் சொன்னாங்க படிச்சோம் அப்படி இல்லாம பயத்தோட நடக்கத்தோட பாடி ஜெபிக்கலாம். சரிங்களா? பாடலாம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வே, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வே,
மாதிலை தாண்டிடுவே, மாதிலை தாண்டிடுவே. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வே, மாதிலை தாண்டிடுவே, மாதிலை தாண்டிடுவே. ஐயா சோத்திரம், இசையா சோத்திரம், ஐயா சோத்திரம். எனது விளக்கு எனது விளக்கு எரிய செய்தி, இருளை ஒளியாக்கினீ, இருளை ஒளியாக்கினீ. எனது விளக்கு எரிய செய்தி, இருளை ஒளியாக்கினீ, இருளை ஒளியாக்கினீ. ஐயா சோத்திரம், இசையா சோத்திரம், ஐயா சோத்திரம், ஏசையா சோத்திரம். நீரே என் கண்மலை, நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே. நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே. ஐயா சோத்திரம், ஏசையா சோத்திரம், ஐயா சோத்திரம், ஏசையா சோத்திரம். யாராவது வயசான அம்மா வந்து ஜெபம் பண்ணிக்கிறீங்களா? யாராவது ஏஜ்ட் யாராவது ஒருவர் வந்து ஜெபிங்க. வயசானவங்க வந்து யாராவது ஜெபிங்க. எல்லாம் வயசுனா அப்படியே ஒரு வயசுல இல்லை, சின்ன வயசு தான். கொஞ்சம் ஏஜாக இருக்கவங்க வந்து, கொஞ்சம் ஏஜாக இருக்கவங்க வந்து ஜெபிங்க, வந்து ஜெபிங்கம்மா. உங்கள் டீம் கிடையாது, யாராவது கொஞ்சம் ஏஜாக இருக்கவங்க வந்து ஜெபிங்க. இப்போ தான் நான் சொன்னேன், வசனம் கேட்டிருக்கீங்க. கான்ஃபிடென்ட் எலமெண்ட் வரணும், தைரியம் வரணும். அதுதான் டக்குன்னு ஒரு சொன்னோன்னு டக்குன்னு வாங்க ஜெபிங்க. இந்த வசனத்துக்காக நம்ம எல்லாரும் பசுத்தப்படுத்தணும் இல்லையா? நீங்கள் ஜெபிங்கம்மா. எல்லாருக்கும் அம்மா ஜெபிக்கும் போது எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். சோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த வசனத்துக்கு எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில கூட பெண்களாக உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிறது மகிழ்ச்சியா இருக்கிறது ராஜா. இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவரும் நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதான இந்த வேத வசனங்கள் எங்களுக்கு உள்ளத்திலே ஆண்டவரை பதியத்தக்கதான கிருபையை கட்டிட்டீரே, அதற்காக நன்றி ராஜா. உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரத்தை செலுத்துகிற ராஜா. இந்த வேத வசனங்கள் எங்கள் வாழ்க்கையில எங்களுடைய ஜெனரேஷனுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்க எங்களை நீர் மாற்றி அருள வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. என் தேவனே ஆண்டவர், எந்த சூழ்நிலையிலும் பரிசுத்தத்தை விட்டு கொடுக்காத படிக்கு பரிசுத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபையும் தைரியத்தையும் வல்லமையும் ஞானத்தையும் அறிவையும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவரை முற்றிலுமாய் ஆண்டவரை அப்பா கெடுத்துக் கொள்ளாத படிக்கு ஆவியில நிறையப்பட்டவர்களாக எங்களை நீர் மாற்றி அருள வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. பரிசுத்த ஆவியானவர் தாமே நன்மையினால் எங்களை முடிசூட்டி வளர்க்க வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. நீதி உள்ள தேவனாக இருந்து நாங்கள் கனிகளை தருகிற மக்களாக எங்களை நீர் மாற்றுதலை கட்டளிட்டு தாங்க. இந்த வேத வசனத்தை மகளுக்கு கொடுத்ததற்காக நன்றி ராஜா. இந்த தரிசன வார்த்தைகள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பின்பற்றக்கூடிய கிருபையை நீர் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவரே இதை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக கடந்து செல்லும்படியாய் உதவி செய்தோம் ஆண்டவரே. நாங்கள் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் நாங்கள் வேதனையோட கண்ணீரோடு கூட அந்த நாட்கள் உண்டு ஆண்டவரே. மகிழ்ச்சிக்கு ஆண்டவரை இராதபடிக்கு தத்தளிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்தவர்களாக இருந்தோம் ஆண்டவரே. அது எல்லாவற்றையும் மாற்றி இந்த நாளிலே ஆண்டவரை மகிழ்ச்சியா இருக்க எங்களை பரிசுத்தப்படுத்தினீரே, நன்றி. ஆவியானவருக்கே விட்டு கொடுக்கிறேன், இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கம்மா. ஆண்டவரே அப்பா, இந்த வசனத்து மூலம் எங்களோட பேசுனதுக்காக நன்றி சுவாமி. அப்ப எங்களுக்கு அந்த அடையாளத்தை தாங்க, அந்த மகிழ்ச்சி தாங்க, சமாதானம் திருடாதவளுக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா யாரா ஒருவர் வந்து ஜெபிங்கம்மா. மேனப்பா உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரை ஜெபிக்கவே இல்லை. உங்களோட ஏதாவது தப்புகள் நீங்கள் செஞ்சுருந்தா ஆண்டுக்கும் உங்களுக்கும் தெரியும், அதை மன்னிப்பு கேளுங்க. இந்த சமூகத்தில் யாரை ஜெபிக்கிறாங்க நம்மளுக்கு இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. ஏதோ ஒரு வாழ்க்கையில் எல்லாரும் தப்பு பண்ணியிருப்போம். அந்த நினைவு கூர்ந்து எங்களை மன்னிங்க சப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை கொண்டு நீங்கள் ஜெபிங்க. அப்படி அவங்க ஜெபிக்கும் போது நீங்களும் உங்களுடைய பாவம் உங்களுக்கு மாற்ற அந்த வாழ்க்கையில் என்ன பாவங்கள் உங்கள்கிட்ட இருக்குதோ அதை ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு ஒரு பொறுப்பாத்து ஒப்பு கொடுங்க.
ஒப்பு கொடுத்து இனி நீங்க இந்த கதவுல வெளியே போன பிறகு அதை இங்கே விட்டுடணும். இனி அதை செய்யக்கூடாது, அதை பண்ணவும் கூடாது. இங்க இருக்கிறவங்களும் சரி, பார்க்குறவங்களும் இந்த ஜெபம் முடிக்கும் போது அந்த சின்னோட முடிச்சிருங்க. முடிஞ்சு என்ன இனி அந்த வாழ்க்கையை நான் போக மாட்டேன், இனி அதை நான் செய்ய மாட்டேன்னு இன்னைக்கு அறிக்கைட்டு ஜெபிங்க எல்லாருமே. சகோதரி ஜெபிக்கும் போது ஜெபிங்கம்மா, தாயார் ஜெபிக்கும் போது ஜெபிங்க. சோத்திரம் சோத்திரம் சோத்திரமாப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறப்பா. அப்பா, இந்த உமன்ஸ் பிரேயர்லப்பா எல்லாம் ஒன்று கூடி நாங்கள் ஜபிக்கிற வேளையில ஆண்டவரே, எங்களை பாவம் குற்றங்களும் ஏதாவது இருந்தாலும் என் தேவன் எங்களை மன்னிப்பீராக ஆண்டவரே. பெரிய அற்புதங்களை நீர் எங்களுக்கு செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, நீங்க அப்பா நல்லவர் வல்லவருமாக இருக்கிறீர் ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் தெரியாமல் செஞ்சுதான் எங்க பாவங்களை மன்னிக்கப்படணும் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யத்துல நாங்கள் பிரவேசிக்கணும் ராஜா. ஏசப்பா, இந்த கால வேளையில ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல நாங்கள் அப்பா அமர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த கால வேளையில ஆண்டவரே ஒவ்வொரு பாவங்களை நீங்க மன்னிக்கிற பகலாக இருக்கணும் ஆண்டவரே. வந்திருக்கிற மக்களை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, யார் என்னென்ன செஞ்சிருக்கிறாங்களோ எங்களுக்கு தெரியாது ராஜா. நாங்க எது செஞ்சிருந்தாலும் உமக்கு தெரியும் ஆண்டவரே. அப்பா, உண்மை விட நாங்க எங்க போய் ஒளிவோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க தானே ஆண்டவரே எங்களெல்லாம் சீர்படுத்தணும், பலப்படுத்தணும் ஆண்டவரே. அப்பா, ஞானத்தோட எங்களுக்கு ஜீவிக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. இந்த கால வேளையில ஆண்டவரே ஒவ்வொரு குற்றங்களை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, எங்க பாவம் குற்றங்களை மன்னிப்பு நீங்க பெரிய அற்புதங்களை நீங்க செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரை மகிமைப்படுத்துக்குமா. உமக்கு நன்றி 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 சாமி. அப்பா ஆண்டவரே, அப்பா நாங்க எந்த தீங்கு நான் போகாதவளுக்கு ஆண்டவரே எங்களை பரிசுத்த வாழ்க்கை நீங்க காத்துக்கொண்ட கிருபைக்காக நன்றி 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 சுவாமி. அப்பா, உதாரணமா பாத்தீங்கன்னா போன்லலாம் வந்து திடீர்னு ஞாபகம் வச்சு போன்ல நம்ம என்ன பண்றோம், டிபி போட்டுறோம். நம்ம பிக்சரை போட்டு நம்ம அப்படியே நம்ம இதை மாஸ்க் இதெல்லாம் பண்ணிடுறீங்க, கலரிங்லாம் ஏற்றி எல்லா கருப்பானுங்களாம் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக ஆக்கி எல்லாம் கோட்டிங்லாம் பண்ணி போட்டுட்டு அவங்க யாருன்னா ஒருத்தரப்ப நாங்கள் யோ லுக்கிங் பியூட்டிஃபுல் வாங்க, நம்மள அழகு நம்மளுக்கு தான் தெரியும் இல்லையா. ஆனால் அதில் என்ன பண்ணுவாங்க, நல்லா டிங்கரிங்லாம் போட்டு சூப்பராக காட்டிட்டு பியூட்டிஃபுல்னு நம்மளுக்கு என்ன ஆகிடும், நம்மளுக்கு உலக எளிகின்னு நம்மளுக்கு வந்துடும். வந்துட்டா போடும், அப்படியா எஸ் அப்படின்னு நம்ம அவன் இன்னொரு மெசேஜ் போடுவான், 2 மெசேஜ். அதனால டிபி என்னை பொறுத்தவரைக்கும் வைக்க மாட்டேன், உங்கள் இஷ்டம் வச்சுக்கதான். எதுவுமே உங்களுக்கு ராங்கான மெசேஜ் வரலன்னா நீங்கள் வைங்க. அப்படி வந்துச்சுன்னா உடனே நீங்கள் டிபியே போடாதீங்க. நான் சொல்கிறேன், என்ன பர்சனலாக உங்களுக்கு தப்பாக இருந்தால் எனக்கு தெரியல, நான் பர்சனலாக டிபிலாம் நான் போட மாட்டேன். நம்மளுக்கு எதுக்கு மொத்தம் பியூட்டிஃபுல் சொல்கிறதுக்கு, ஏன்னா நம்மள அழகு நம்மளுக்கு தெரியும், நம்ம எப்படி இருக்கிறோம் நம்மளுக்கு தெரியும், நம்ம சொல்லி தான் நம்மளுக்கு இல்லை இல்லையா. பியூட்டிஃபுல், உங்கள் ஸ்கின் என்ன அழகாக இருக்குது, நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அங்கே தான் திருட வருவோம் உள்ள நைஸாக ஒரு வரும். அதான் நம்ம அதை இடம் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறேன் இல்லையா. அதெல்லாம் டிபிலாம் நீங்கள் போடாதீங்க, பிள்ளைங்களோட ஃபோட்டோ கூட போடாதீங்க. நான் என்ன பொறுத்த பெண் பிள்ளைங்களாகட்டும் யாராகட்டும், யார் ஃபோட்டோஸ் என்ன பண்ணாதீங்க, அதை வச்சு ஏதோ பண்ணுறாங்க. இப்போது அந்த ஃபேஸை மட்டும் கிராப் பண்ணி எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க, வேற ஏதோ போட்டு அசிங்கமாக காட்டுறவங்க உலகம் அவ்வளோ மோசமாக உலகத்தில் நம்ம இருக்கிறோம் இல்லையா. அதனால் கொஞ்சம் கத்தர் தான் நம்ம பிள்ளைங்களே நம்மளே காத்துக்கொள்ளணும் இல்லையா. அதுக்காக தான் ஜெபிக்க சார். மோசமான உலகத்தை எல்லாத்துலையும் ஏதாவது பண்ணிக்கிறாங்க, வந்துடுது இப்போது எல்லாத்துலையும். ஒரு பயத்தோடு தான் இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம் இல்லையா. ஆண்டவங்களை பாதுகாத்துக்கணும். யாரோ ஒரு ஜெபிங்க, கடைசியாக ஜெபிச்சுட்டு நம்ம யாரோ சாட்சி சொல்ல வந்திருக்கீங்களாம்மா? சரி, ஒரே ஒரு சின்ன ஜெபம் யாரா ஜெபிங்க. நம்ம பசுத்த வாழ்க்கை ஆண்டு, நம்ம பிள்ளைங்கள வாழ்க்கை, சண்டே கிளாஸ் பிள்ளைங்க இருக்காங்க, நம்ம சபையில் வாலிப பிள்ளைங்க இருக்கிறாங்க, இந்த யாரை பார்க்குறாங்க வாலிப பிள்ளைங்க அவங்க வீட்டில் இருக்கலாம். எல்லாரும் யார் பாதுகாத்துக்கணும், கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளணும் இல்லையா. ஆண் பிள்ளையும் சரி பெண் பிள்ளையும் சரி எல்லாரையும் ஆண்டர் தான் பாதுகாத்துக்க. ஜெபம் பண்ணுங்க. வந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீர் கொடுத்த இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்க பெண்களாய் கூடி ஜெபிக்க கூடிய கிருபையை எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி. இந்த பாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா, நாங்க தியானிச்ச இந்த வார்த்தைகளின்படி ஆண்டவரே அப்பா, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. பெண் பிள்ளைகளாய் இருக்கிற சுவாமி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் அப்பா பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க சுவாமி. போனால ஆண்டவரே எத்தனையோ பேர் கெட்டு போறாங்க ஏசப்பா. ஆண்டவரே அதெல்லாம் நீங்க அசிங்கத்தெல்லாம் ஆண்டவரே பேன் பண்ணுங்க சுவாமி. அதுல அரசாங்கத்தோட நீங்க பேசுங்க ஆண்டவரே. எல்லா கண்களின் நிச்சயங்களையும் மாம்சத்தின் நிச்சயங்களையும் மன்னிங்க ஆண்டவரே. மன்னிங்க தகப்பனே.
சோத்திரம், அங்களே சோத்திரம் கிருபை அப்பா. செய்வீராக ஆமென், ஆண்டவரே. ஆமென் அப்பா. அப்பா பெண்கள் மாத்திரம் இல்ல ஆமென் ஆண்டவரே, அப்பா. ஆண்களும் ஆண்டவரே ஆமென். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள காத்துக்கொள்ள கிருபை கிருபை தாங்க செய்யுங்க சுவாமி. சுவாமி. அப்பா, வயதானவங்களும் சோத்திரம் இதுல அப்பா. சிக்கி தவிக்கிறாங்கப்பா. ஆமென், ஆமென், அவங்களுக்கும் அப்பா. அதுல இருந்து விடுதலை கொடுங்க ஆமென் ஏசப்பா. அப்பா. சோத்திரம், ஆண்டவரே சோத்திரம், சிறு சோத்திரம், பிள்ளைகளை கூட சோத்திரம். சுவாமி ஆமென், 3 வயசு சோத்திரம், குழந்தைகளை கூட ஆமென், கெடுக்கிறாங்களே ஆண்டவரே. ஆமென் அப்படி அப்பா. பரிசுத்த குலைச்சலா ஆமென் இருக்குதே அப்பா. சோத்திரம், தகப்பனே. சோத்திரம், எங்க சோத்திரம், தேசங்களை சோத்திரம். மன்னிங்க அப்பா, ஆண்டவரே. மன்னி எங்களை ஆண்டவரே, மன்னிங்க. பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. குற்றமற்ற ரத்த சிந்துதல்களை ஆமென் எங்களுக்கு ராஜா. மன்னிங்க சோத்திரம், தகப்பனே. சோத்திரம் அப்பா. உங்க கிருபையால நாங்க வாழ்ந்து ஆமென் கொண்டிருக்கோம் அப்பா. ஏசப்பா. அப்பா சோத்திரம், நாங்க சோத்திரம், பரிசுத்தமா சோத்திரம், இருக்க சோத்திரம், கிருபை சோத்திரம் தாங்கப்பா. ராஜா. சிலுவையின் ஆமென், அடையாளத்தை ஆமென், எங்களுக்கு ஆமென். கொடுத்திருக்கிறீங்களே ஆமென் அப்பா. அதுக்காக நன்றி நன்றி, செலுத்துகிறோம் நன்றி, சுவாமி. நன்றி, ரட்சிப்பெனும் மகிழ்ச்சியை ஆமென் அப்பா. கொடுத்திருக்கிறீரே சோத்திரம் அப்பா. அதுக்காக நன்றி நன்றி சுவாமி, செலுத்துகிறோம். நன்றி அந்த சுவாமி. ரட்சிப்பை நாங்க காத்துக்கொள்ள ஆமென் எங்களுக்கு அப்பா. உதவி செய்யுங்க ஆமென் தகப்பனே. அப்பா. எங்களை சோத்திரம், இன்னும் சோத்திரம் சீர்படுத்துங்க ஏசப்பா. சோத்திரம் ராஜா. இன்னும் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆமென் அப்பா. தகப்பனே. சோத்திரம், இந்த சோத்திரம் போனின் அப்பா. அடிக்ட்ல இருந்து விடுதலை தாங்க ஆமென், ஏசப்பா. ஆமென். எல்லா பாவ கட்டுகள் இருந்து விடுதலை விடுதலை தாங்க தாங்க ராஜா. சுவாமி. ஆமென் எங்க அப்பா. விடுதலை நாயகன் நீங்க ஆண்டவரே. ஆமென் அப்பா. நீங்க சோத்திரம், கொடுக்க போற சோத்திரம் விடுதலைக்காக நன்றி ஆமென், செலுத்துகிறோம். ஆமென் அப்பா. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் பிதாவே. ஆமென். ஆமென். கரகத்திரி ஆண்டரை மைய பார்த்துக்குமா ஆண்டவரே அப்பா. ஸ்கூல் போற பிள்ளைங்க, காலேஜ் போற பிள்ளைங்க, வேலைக்கு போற ஒவ்வொரு வாழ்வு பிள்ளைங்களையும் பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. அப்பா நல்லபடியாக போய் நல்லபடியா வீட்டுக்கு வர கிருபை தாங்க ராஜா. இப்போ ஒரு தீங்க அப்ப சின்ன பிள்ளைங்கள இருந்து ஆண்டவரே பாவம் அப்படி இருக்கு சுவாமி. பிள்ளைங்க எப்படி போறாங்களோ நல்லபடியா வீட்டுக்கு வர கிருபை தாங்க. அவங்க பரிசுத்த வாழ்க்கை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. சத்துருவான பிள்ளைங்களை தொடாதவளுக்கு சபை பிள்ளைங்களையும் ஆண்டவரே அப்பா 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 பார்க்குற சாலோஷ்டி பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைங்களும் சொத்து தொடாதவளுக்கு ஆண்டவரே பாதுகாத்துக்கோங்க அப்பா. சந்தோஷம் சமாதானத்தையும் பரிசுத்தையும் திருடாதப்பா நீங்க விடவே மாட்டீங்க சுவாமி. நாங்கள் விசுவாசத்தோட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நீங்க பாதுகாத்து கிருபைக்காக நன்றி அப்பா. சபைக்காக யாரோ ஒரு ஜெபிங்கம்மா. சபைக்காக வந்து ஜெபிங்க அப்பா. ஆண்டவரே நீர் தான் ஆண்டவரே அப்பா. எங்களுக்கு ஒன்று தெரியாம நிற்கிறோம் சுவாமி. நீங்க தான் என்ன குறித்து வச்சிருக்கீங்களோ சபைக்காக ஆண்டவர். நாங்கள் எல்லாரும் ஜெபிக்கும் போது அந்த தடைப்பட்டிருக்க எல்லாத்தாண்ட உடைங்க ஆண்டவரே அப்பா. ஒரு ஜெபிங்கம்மா. ஜெபிக்கும் போது நம்மளுக்கு கூட சேர்ந்து ஜெபிப்போம். மேனப்பா முக்க சோத்ரப்பா. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே ஏசப்பா. அந்த காலை வேலைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. சொன்னப்பட்ட விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா ஏசப்பா. அந்த ஆலயம் கட்டுமணி பணிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவனாக கத்தரப்பா ஏசப்பா. நீர் ஆலயத்தை கட்டுகிற தேவன் ஆண்டவரே ஏசப்பா. அதற்கு எதிராக போடுகின்ற தகப்பனை எல்லா தடைகளையும் அப்பா நீங்க மாற்றி போடுங்க ஆண்டவரே ஏசப்பா. நீ எப்படி எரிக்க கோட்டை அப்பா நீங்க தெரிந்து ராஜா. அதே போல கூட ஆண்டவரே ஏசப்பா இந்த சர்ச்சுக்காக ஆண்டவரே அநேக வன்கண்கள், பொறாமைகள், எரிச்சல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நாங்கள் இயேசுவின் நாமத்தினால் கடிந்து கொள்கிறார் ராஜா ஏசப்பா. அநேக கொடுக்கும் ஜனங்களை எழுப்புங்க ராஜா. அதிகாரிகளுடைய கண்களில் தயவு கிடக்க நீங்க கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஏசப்பா. அந்த இடத்துல ஆண்டவரே ஏசப்பா நாங்கள் ஒன்று கூடி ஆராதித்தக்க ஆண்டவரே அந்த இடத்தை நீங்க கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இன்னும் ஆண்டவரே நாங்க பாரப்பட்டு அப்பா அந்த இடத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க சொல்லிருக்கிறீங்க எங்கோ 2-3 பேர்கள் கூடி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்னீரப்பா. இந்த நேரத்துல நாங்கள் சபைக்காக ஒன்று கூடி ஜெபிக்கிற ராஜா. அப்படி ஆண்டவரே எல்லா பண தேவைகளையும் அப்பா நீங்க சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியே ஆண்டவரே நீங்க செய்யப்போற கிருபைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமன ஏசப்பா நமக்கு ஒருவருக்கே நாங்க செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நம்ம கரங்கள் தட்டி ஆண்டரை மையப்படுத்துங்க அப்பா. அம்மாக்கு சோதர் ராஜா அப்பா. இங்க சுற்றிப்புள்ள இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்காக ஜெபிக்கிறோம். ஐசியூல இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் சாமி. ஆண்டவரே அது பிள்ளைங்க ஆண்டவரே அப்பா எந்த வேதனை இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கிய கட்டளையிடுங்க ராஜா. ஆண்டவரே அப்பா வீட்டுக்கு சீக்கிரம் போக அப்பா ஆண்டவரே கிருபை கட்டளையிடுங்க ராஜா அப்பா. ஆண்டவரே அது மாற்றம் இல்லாத அப்பா திருமணத்துக்காக ஜெபிக்கிறோம். வாழை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. நல்ல ஒரு வேலை ஆப்பர்ச்சுனிட்டி தாங்க ராஜா. ஆண்டவர் ஒரு ப்ரொமோஷன் தாங்க ஆண்டவரே. பிள்ளைங்களையும் ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே மேலே மேலே உயர்த்தி அதுங்களை ஆசீர்வதிங்க. கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளை ஒரு நாள் நீ கைவிட மாட்டீங்க சுவாமி. ஆண்டவரே அந்த கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. அவங்களை பலப்படுத்துங்க அப்பா. வீடு வாங்க முடியாத இருக்க பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு வீடை வாங்க கிருபை தாங்க. லேண்டு வாங்க முடியாதவங்களுக்கு நல்ல ஒரு லேண்டை தாங்க சுவாமி. அப்பா நிலையான ஒரு வீடை தாங்க. கோர்ட்டு கேஸுக்காக ஜெபிக்கிறோமா அப்பா. ஆண்டவரே கோர்ட்டு கேஸ் வந்து எல்லாத்தையும் விடுதலை தந்து அப்பா வர வேண்டிய பணங்களாம் வர கிருபை தாங்க ராஜா. எல்லா தடை
தடைகளை உடைத்து ஆண்டவரே நீங்க ஜெயத்தை தாங்க ராஜா. ஆண்டவர் வயசானவங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே எங்களுக்கு எந்தெந்த அப்பா வியாதிகள் இருக்குதோ நீ அறிவீர். கால் வலி, முட்டு வலி, எல்லா பிரச்சனை இந்த விடுதலை தாங்க சுவாமி. அப்பா ஆண்டவரே அப்பா வயசானவங்களுக்கு ஆண்டவரே நாங்க ஜெபிக்கும் போது சபையில தூணாக நிறுத்துங்க ஆண்டவரே. அவங்களை பலப்படுத்துங்க. அவங்க தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டோம். அவங்க மன வேதனை எல்லாம் அறிந்தவர் நீர் ஆண்டவரே. அப்பா பிள்ளைங்களை ஆண்டவர் பெற்றோரை நேசிக்க ஆண்டவரே அந்த கிருபை தாங்க சுவாமி. பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். காணிக்க பாட்டுக்கு நேரம் போவோம். உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். கரங்கள் தட்டி உற்சாகப்படுத்துங்கம்மா. நல்லா இருந்துச்சு பாட்டு. ஆண்டவரே அப்பா காணிக்காக ஜெபிக்கலாம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே கொடுத்த கரங்களையும் ஆசீர்வதிங்க. கொடுக்க முடியாத கரங்களையும் ஆசீர்வதிங்க. கொடுக்கலங்களா மாற்றுங்க ராஜா. ஆண்டவரே இந்த ஊழத்தில் நாங்கள் விதைக்கும் போது அந்த குடும்பத்தில் ஆசீர்வாதம் காண கிருபத்தாங்க. ஒவ்வொரு தனித்தனியாக ஆசீர்வதித்து ஆண்டவரே அப்பா அதுக்குரிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தரப்போதுக்காக நன்றி சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்காக நன்றி ராஜா. அப்பா அந்த ஜெபத்தில் தொடக்கத்தில் முடிவு வரைக்கும் அப்பா எங்களோட இடைப்பட்டதுக்காக நன்றி ராஜா. வசந்த் மூலமாக எங்களை இடைப்பட்டதுக்காக நன்றி. பால்மூலம் எங்களோட பேசுனதுக்காக நன்றி சுவாமி. அப்பா நாங்கள் வெளியே போகும்போது ஆண்டவரே நாங்கள் சொன்னபடியாக எங்களுக்கு குற்றங்கள் ஏதாவது இருந்தாலும் மன்னித்து இனி அந்த பாவத்தை நாங்கள் செய்யாதவளுக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. என் முழுமை பசுநாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. கர்த்தர் சகலவரும் வருவாதே. ஆமேன். God bless you, ma.